மந்த்லி கட்டணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்டா? அது ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது அங்கே எப்படி இப்போ சாதாரணமாக ஒரு இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸுடைய ஃபீஸுக்கும் அங்கே இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா? அங்கே ஒரு சின்ன ஊசிக்கு அங்கே ஒரு $1000 இருக்கும். $1000 கிட்டத்தட்ட ஒரு 18,000. ஓ, ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு போனாலும்? ஆமா, காய்ச்சலுக்கு போனதுனால $80,000 கட்டணுமா? அதுக்கு ஊசி போடணும்னா. ஊசி போடணும். சும்மா மருந்துனா அங்க ஒரு $20 இருக்கும், இங்க 1000, அங்க 20. சரி, இப்போ நான் ஒன்று என்ன சொல்றேன், இப்போ அங்கே டாக்டர்ஸ்டே எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறது இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே போகணும்? வாங்கி தான் போகணும். அப்போ அங்கே வந்து எமர்ஜென்சினாலும் உங்களுக்கு ரிஸ்கா? அங்க எமர்ஜென்சினா அங்க நல்லா பார்ப்பாங்க. 911னா அது எமர்ஜென்சி நம்பர். கூப்பிடும் போது ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வருவாங்க. எங்க வேணா இருப்பாங்க, உங்க வீட்டுக்கு இருப்பான், ஆனா 5 நிமிஷத்துக்கு வருவாங்க. ஆனா அந்த எடுத்துட்டு போயிட்டு சீக்கிரம் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு அதோடைய காஸ்ட் 1000க்கு மேல வரும். ஓகே. இன்னொன்று தம்பி, இப்போ அங்க நீங்க இருக்கிறீங்க இல்லையா, இப்போ யூஎஸ்ல இருக்கீங்க இல்லையா, இப்போ ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு இப்போ நீங்க ஒன்று அழகா சொன்னீங்க பேசும்போது, எல்லாருமே இந்தியாவில் வந்து ஃபியூச்சர் மட்டும்தான் நினைப்பாங்க, பட் எங்க ஊர்ல வந்து பிரசன்ட் தான் நினைப்பாங்க. நீங்களே யுஎஸ்ல பிரசன்ட் தான் நினைப்பாங்க. அது பிரசன்ட்ன்றதை என்ன நீங்க மீன் பண்றீங்க? அங்க they want to have fun, அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபன்னா இருக்கணும், வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டாங்க. வாழ்க்கை முக்கியம் இல்லையா? வாழ்க்கையை ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் இருக்கணும்ன்றது முக்கியம் இல்லையா? அது சொல்லுவாங்க, ஃபியூச்சர் வரும்போது யோசிப்போம், இப்ப யோசிக்க வேணாம். இது எப்படி 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 வரும்போது யோசிப்போம்னா இப்ப மாட்டிக்கிற கூடாதுல? அது நினைக்க மாட்டாங்க. அது நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்பப்போ வாழ்றதா? அப்பதான் ஆகுது. அப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம நாட்டில் வந்து எதிர்காலத்தையும் அனுசரிச்சு வாழணுன்றதானே நல்ல விஷயமா இருக்கு. அதை எப்படி நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு ரெண்டுமே கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் அப்ப நேரத்துக்கு இருக்கணும், அப்புறம் ஃபியூச்சர் நினைக்கணும், ரெண்டுமே பண்ணணும். உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்குதா? ரெண்டுமே. அப்ப நீங்க வந்து யுஎஸும் இந்தியனும் கலந்துருக்கீங்க. ஸோ அவங்க சரி, அவங்க ப்ரெசன்ட்ல வாழ்றாங்களே, அதனாலதான் அவங்களுக்கு வந்து பிடிப்பில்லாத வாழ்க்கையா ப்ரெசன்ட்ல வாழ்றாங்க. இதுதான் வாழ்க்கை, இன்னைக்கூட முடிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. அதான் யோசிக்க மாட்டாங்க என்ன பண்ணணும், எப்படி மாதிரி ஃபியூச்சருக்கு இருக்கணும்னு. அதுதான் அது இப்போ ப்ரெசென்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா படிப்பை பற்றி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அந்த வேலைக்கு போகணும்னு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, கல்யாணத்தை பற்றி அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. அதுதான் ஃபியூச்சர் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்போ சரி, இப்போ நீங்கள் ஃபியூச்சரை பற்றி அவங்க நினைக்காம வாழ்றதுனால அவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்றது தெரியுது இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமாம், ரைட். இப்போ அப்பா இருக்காங்கல்ல, இப்போ அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க? இப்போ அப்பா சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. சரி, அப்பா வந்து எப்போ காலையில் எத்தனை மணிக்கு அலுவலகம் போயிடுவார்? ஆஃபீஸ் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு 6:30க்கு போயிடுவாங்க. எப்போ வென் இஸ் அகெயின் ரிட்டர்னிங்? சம்டைம்ஸ் 8 மணிக்கு வருவான், சம்டைம்ஸ் 5 மணிக்கு வருவாங்க. அது சரி. இப்போ அம்மா வந்து எப்பவும் இப்போ வீட்டில் இருக்காங்க அவைலபிள்? 1 வருஷத்துக்கு. ரைட். அப்பா வந்து வெளியே போயிட்டா இப்போ உங்களுடைய அப்பா அம்மா உங்களோட அப்பாவோட எவ்வளவு நேரம் தான் நீங்க பேச முடியும்? இப்படி இருந்தா டைமே இருக்காதே. அப்பா வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பாங்க. கொஞ்சம் பேசினா கொஞ்சம் கத்தம், கொஞ்சம் பயமா இருக்கும். அதான் எப்ப பேசணும். ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸோட வருவாரா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட வருவாங்க. சரி, அது கண்ணுவே தெரியும் அவங்க ஸ்ட்ரெஸ். அப்ப நீங்க உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அந்த இடத்துல? டிஸ்கஷன் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் அப்பா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா பேசலாம். ஓகே, அந்த மாதிரி வந்துடுறாங்க. அப்படி மாதிரி வேக இருக்கு. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ஃப்ரீ டேன்றது வந்து எது ஒரு நாள் தான் இருக்கா? சாட்டர்டே, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வேக, அதுவும் ஃப்ரீ டே தான். அது வந்து அங்கதான் ஹாலிடேஸ். எந்த ஒரு நாள் தானே? 2 டேஸா? அது 2 டேஸ். சரி, அப்ப அந்த சாட்டர்டேல இப்போ நீங்க சாட்டர்டேல உங்களுக்கு டோட்டல் அப்போ வந்து ஸ்கூலிங் அன்னைக்கு இல்லை? அதுக்கு இல்லை. ஓகே, பனிஷ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான் போவாங்க. அப்போ இப்போ நீங்கள் இந்த சாட்டர்டேயில் சில அங்கே என்ன மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க, என்ன மாதிரி நீங்கள் இருப்பீங்க? கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம். அப்பா யூஸ்வலி 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க, ஆனால் சாட்டர்டே 8 மணிக்கு எழுந்திருப்பாங்க. நான் யூஸ்வலி ஸ்கூலுக்கு 6 மணிக்கு எழுந்திருப்பேன். அதான் சாட்டர்டே ஒரு 1 மணிக்கு PM எழுந்திருப்பேன். நீங்க வந்து அன்னைக்கு இந்த 1 வீக் டைம் அதுல போட்டு அதுக்கு நல்லா ஃபுல்லா தூங்கிடுவீங்க.
சரி சரி, தூங்கிட்டு 1 o'clock எந்திரிக்கிறீங்க. யூஸ்வலி ஒரு 10 மணிக்கு இது 11 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு ஆனா அப்புறம் ஃப்ரெண்ட் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவேன். இது சும்மா வீட்டுக்கு சும்மா டிவி பார்க்கலாம், கம்ப்யூட்டர் போவேன். அப்பா அழகா நேரம் டிவி பார்க்கும். ஓகே. ஆனா அம்மா அப்பாக்கு வெளியே போய் பிடிக்காது. நமக்கு ரொம்ப வயசாச்சு, எங்குமே போக முடியாது, சும்மா வீட்டுக்கு சொல்லுவாங்க. ஓ, அந்த ஒரு நாள். ஆமா. உங்களுக்கு வந்து அந்த சாட்டர்டே ஒரு நாள் ஃபுல்லா நான் விளையாடுவேன், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவீங்களா? சரி, அப்ப அந்த சண்டே நானும் அப்பா கோவிலுக்கு போய் வாலண்டியர் பண்ணுவோம். ஓ, சண்டே வந்து அப்ப வந்து உங்களுக்கு அங்க எந்த கோவில், எந்த ஊர்? அரோரான்னு பேரு. அரோரா, சிகாகோ பக்கத்துல இருக்கு. சிகாகோ பக்கத்துல இருக்கு அரோரா. அந்த வெங்கடாச்சலபதி சொன்னீங்களே, அந்த வெங்கடாச்சல கோவில். அந்த கோவில்ல என்ன நீங்க கம்யூனிட்டி சர்வீஸ் பண்றீங்க? அங்க 5 to 9 நைட்டுல அங்க ஆள் வரும். ஒரு ஆபீஸ்ல பணம் கொடுத்துட்டு டோக்கன் வருவாங்க, சாப்பாடு டோக்கன். அது அப்புறம் அது வந்து நம்ம இந்தியன் கோவில் தானே? இந்தியன் கோவில் தான். அங்க வரக்கூடிய அசம்பிள் பூரா யார் வருவாங்க? இந்தியன் வருவாங்க. ஆனா சிலனாக 1-2 கிறிஸ்டியன் வருவாங்க, சும்மா பாக்குறதுக்கு. அப்படி இருக்கு, சண்டை சாப்பாடு இருக்காங்க, விசிட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து அங்க வந்து அந்த சர்வீஸ் என்ன பண்றீங்க? அப்புறம் அந்த டோக்கன் கொடுத்துட்டு அந்த கோபுக வடை, இட்லி, பொங்கல், தோசை கொடுப்பாங்க. அதான் நம்ம அந்த சாப்பாடு எடுத்துட்டு நம்ம அந்த ஆக்கிட்டு கொடுப்போம். அந்த சர்வீஸ் பண்றீங்க கிச்சன்ல இருந்தே? ஆமா, அந்த கோவுக சம்பளம் கொடுத்துட்டு யாருமே வேக பார்க்க, சும்மா வாலண்டியர் பண்ண. இப்ப நீங்க வாலண்டியர் தான், அது சர்வீஸ் தான் டோட்டலி. ஓகே, அது நல்லா இருக்கு. சரி, அதை பண்ணிட்டு அந்த ஃபுல் டே பண்றீங்களா? இது 5 to 9. 5 to 9 ஒவ்வொரு சண்டேயும்? சண்டே போவோம். இது எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா ஒரு 7 வருஷம் பண்ணாங்க. நீங்க? நான் ஒரு 5 வருஷமா பண்ணேன். அவர் 7 வருஷம் தான் பண்றாரா? ஆமா. அவருக்கு ஈக்குவலா தான் நீங்க ஆயிட்டீங்க போல, பண்ணிட்டு இருக்கீங்க போல. சரி, ரைட். இப்ப உங்க மாதிரியே அங்க வந்து நம்ம இந்தியன் குடும்பங்கள் இருக்குங்க இல்லையா, இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து கூடுறது அங்க உண்டு இல்லையா, எல்லாரும் சேர்ந்து? அங்க கொஞ்சம் நம்ம செட்டியார் கம்யூனிட்டில பார்ட்டி வைப்போம். ஒரு 15 ஃபேமிலி இருக்கும். ஒரு பார்ட்டி வைப்பீங்க? அதுக்கு நம்ம கூடுவோம். அது அந்த பார்ட்டி வந்து எத்தனை மாதம் கணக்கு இல்ல, அது சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது இது பொங்கலுக்கு வைப்போம், தீபாவளிக்கு வைப்போம், சின்ன சின்ன ஹாலிடேக்கு வைப்போம். வச்சு அந்த பார்ட்டியில எல்லாம் அசம்பிள் ஆகி வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஹாலுக்கு போட்டோம்னா நிறைய பேர் கூப்பிடலாம். வீட்டுக்கு போட்டோம்னா ஒரு 4 to 10 ஃபேமிலி கூப்பிடலாம். சரி, இப்போ இவ்வளவு தூரம் நீங்க கலாச்சாரத்தையும் பிடிச்சிருச்சு, நம்ம ஊரையும் பிடிச்சிருச்சு. இப்போ நீங்க அங்க நிறைய இப்போ ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் ஒரு 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 இதை அடையலாம், இதை ஆகலாம். இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒபாமா மாதிரி அமெரிக்காவில் போய் நான் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு திங்கிங் இருக்கா? கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கா? என்ன மாதிரி ஆகலாம் போல திங்கிங் இருக்கு? எனக்கு முன்னாடி டாக்டர் மாதிரி ஆகணும்னு நினைச்சேன். எது மாதிரி? டாக்டர் மாதிரி. அப்புறம் பிசினஸ்க்கு போகணும்னு நினைச்சேன். பிசினஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இப்ப சரியா தெரியல என்ன போகணும்னு. போல